2001ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி சுமார் 5400 மெட்ரிக் டன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் அளவிற்கு சந்தன கட்டைகள் விலையில்லா கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் 6 கோடி வழங்கிட்டு வந்தது. திடீரென்று அதை நிறுத்தப்பட்டு விட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக அரசு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று மாநில அரசாங்கமே, அம்மாவுடைய அரசாங்கமே 2019 முதல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அதே 6 கோடி தொடர்ந்து வழங்கினோம். அப்பொழுது மீண்டும் 2021ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து இது போதாது, இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 6 கோடியிலிருந்து 12 கோடியா ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு துணை நின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. உலமாக்களுக்கும் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளியின் எண்ணிக்கை 2400 2600 உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் உயர்த்தி கொடுத்தோம். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஓய்வூதியம் 750 3000 உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேண்டுனாங்க. ஒவ்வொரு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கும் 25,000 ரூபாய் மானியம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். வகுப்பாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வேண்டும் கேட்டாங்க. அந்த நிதியும் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டதும் அதிமுக ஆட்சியில். இப்படி நிறைய திட்டங்கள்